இது போட்டு மத்தன கையில தாம்மா எல்லாமே செய்யணும். கையில பண்ணா டேஸ்ட். ஸ்பூனால திங்கிறது, ஸ்பூனால உப்பு போடுறது. இப்பெல்லாம் ஸ்பூனாலையும் சாப்பிட மாட்டேங்கிறான். கைதான் எதுல சாப்பிடுறான்? அந்த குச்சி வருது, அது பேர் என்ன? அந்த சைனீஸ்லாம் சாப்பிடுவாங்களே, அதான் அதை வச்சுதான் சாப்பிடுறான். நூடுல்ஸ், எக் ஆம்லெட் அன்னினே அந்த மாதிரி. ஆனா கைதான் வந்து நமக்கு இந்த ரேகை என்ன உண்மையிலேயே பஞ்ச பூதங்களும் அடங்கி இருக்கிற கை. இந்த கை அந்த காலத்துல கை பக்குவம்னு இருக்கா சொன்னாங்க. ஸ்பூன் பக்குவம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? கரண்டி பக்குவம்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அந்த டைம்ல ஸ்பூன் கண்டுபிடிக்கலையோ? ஏன் அப்பவே இருந்தது. இந்த ஸ்பூன் இல்ல, எல்லாம் மரத்து இதுல என்ன அகப்பையிலேயே சின்ன கரண்டி பெரிய கரண்டி எல்லாம் அகப்பையிலேயே பண்ணிதான் வச்சிருந்தாங்க. யாராவது அந்த மாதிரி கரண்டி பக்குவம்னு யாருமே சொன்னது இல்ல. கை பக்குவம் தான். இப்ப கூட பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கை பக்குவம்னா நான் கையாலே அப்படி உப்பள்ளி போடுவாங்க, கரெக்டா இருக்கும். கையாலே அப்படி மிளகா பொடி போடுவாங்க. இதை வேக வச்சிடறோமா, வேக வச்சுட்டு நல்லா இது பண்ணது நல்லா அதெல்லாம் பார்க்க பண்ண போறது இல்ல. சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லதுமா. நான் என்ன பர்கரா பண்ண சொல்றேன். இது இத கருணக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு லெமன் அளவு புளி எடுத்து நல்லா அதுல ஊத்தி நல்லா அதை பற்றி எவ்வளவு அவசரம் பாரு வந்துட்டு ஒரு நல்லா ஒரு 4 வெங்காயம் பொடியா வடக்கி கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு, ஒரு 2 இன்ச்சு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கணும். கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் 2 கிட்லி போட்டு தாளிச்சு அதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு தண்ணியா கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுல ஊத்தி கட்டி தட்டாம ஊத்தி அடி பிடிக்காம கொஞ்ச நேரம் நல்லா கதப்பு நல்லா கொதிக்கும். சிம்மிலேயே வச்சு நம்ம கரண்டியாலேயே கொஞ்சம் இது பண்ணணும், இல்லைன்னா அடியில பிடிச்சிக்கும். பண்ணி எடுத்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அது எவ்வளவுக்கு நல்லதுன்னா ஸ்டிச் பண்ணது பார்த்தாச்சு. ஒரு கருணக்கிழங்கு சட்னி எப்படி பண்றதுன்னு கேட்டேன். இதெல்லாம் சட்னி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும் எப்படி இருக்குன்ட்டு. நீங்க போடுங்க சரியா? இந்த கருணக்கிழங்கு சட்னி. ஏன்னா இனிமே வருது கோடைக்காலம், பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரையிலும் வயிற்று கடுப்புக்கு நல்லது. பச்சை மிளகாய் வேணாம்னா காஞ்ச மிளகாய் கூட 2 போட்டு கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா இருந்தது, இன்னைக்கு டேஸ்டா இருந்துச்சு. டேஸ்டா தான் இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் அது அரிக்கிற கருணக்கிழங்கா இருந்தா ப்ராப்ளம் இல்ல. அது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அரிக்கிறது கலர் எப்படி பார்த்து வாங்குறோம்? கலர் வந்து நம்ம இப்படி கிள்ளி பார்த்தா ரோஸ் கலரா இருக்கும். ஒயிட்டா இருக்கிறது கொஞ்சம் கனகனான்னு இருக்கும். ஒயிட்டா இருக்கிறதா வாங்க கூடாது. ஒயிட்டா இருக்கிறது ஒயிட்டா இருக்கிறதா வந்து அரிக்குமா? ரோஸா இருக்கிறது வந்து அரிக்காது. ஆமா, கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். அது நல்லாவும் இருக்கும் டேஸ்டா. இந்த ஒயிட்டா இருக்கிறது சீக்கிரம் வேகவும் நறுக்கு நறுக்குன்னு வேற இருக்கும். வேகிறது கூட லேட் ஆகும். அந்த மாதிரி மிஸ்டேக்கா வாங்கிட்டாங்கனாக்கா அப்புறம் அவங்களுக்கு ஒரு டைம் பண்ணிட்டா நமக்கு சரியா வரனா அது மூட் ஆஃப் ஆயிடும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கி பண்ணலாம். இல்ல அப்படியெல்லாம் இல்ல, குக்கர்ல போட்டு வேணா வெந்துடும். என்ன பண்றது, முத பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். அதான் நம்மளே இப்ப சொல்லிட்டோமே எப்படி வாங்கணும்னு பார்த்து. கொஞ்சம் லேசா கடைக்காரன் பார்த்துட்டா இருக்க போறான். அந்த தோலை இப்படி சுரண்டிட்டு பார்த்தோம்னா சிவப்பு கலர்ல ரோஸ் கலர்ல இருக்கும். ஆமாப்பா, ஆரஞ்சு கலர். கரெக்ட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஒயிட்டா இருந்ததுன்னா எல்லோ கலர்ல இருந்ததுன்னா வேணாம். ஆரஞ்சு கலர்ல இருந்ததுன்னா அது வந்து கருணக்கிழங்கு சட்னி. அதை வந்து வாரத்துல ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது, வயிற்றுக்கு நல்லது. அதெல்லாம் நல்லதோ கெட்டதோ ஒரு டிஷ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். நமக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம காரக்குழம்பு சாம்பார் குழம்பே வச்சு சாப்பிட்றோமா, இது நல்லா சாம்பார் மாதிரி இல்ல, காரக்குழம்பு மாதிரி ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இந்த குருமா குழம்பு மாதிரி வச்சுக்கோங்க. குருமா மாதிரி திக்கா வச்சு அது சாத்துல போட்டு பஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சைடு அதாவது வாழைக்காய் வறுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன உருளைக்கிழங்கே வேணாம்னா கூட ஏதாவது காய் பொரியல் ஒரு கூட்டு ஏதாவது கிழங்கா இருக்கிறதால நம்ம ஆப்போசிட்டா வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். எக் ஆம்லெட், எந்த காய்கறி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த மாதிரி அந்த காய்கறி வாங்கி. இன்னைக்கு எங்க வீட்டுல கருணக்கிழங்கு சட்னி, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை அதுவும் நல்லா இருக்கும். அது சாப்பிடுங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு நிறைய அடிக்கடி இந்த கொத்தரங்காய் சேர்த்துக்குங்க. கொத்தரங்காய், அவரைக்காய் அதெல்லாம் வச்சு நல்லா பொரியல் பண்ணி தேங்காய் பூ போட்டு இதுக்கும் அதுக்கும் நல்லா மேய்ச்சிங்க, நல்லா இருக்கும் டேஸ்டா. ஓகே, இன்னைக்கு லைவ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணதை பார்த்தோம். ஸோ நாளைக்கு லைவ்ல வந்து வேற ஏதாவது புதுசா பார்க்கலாம். ஸோ அம்மா பாய் சொல்லிடுங்க, குட் நைட் சொல்லிடலாம். பாய்.